பேய் இருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாருன்னு கேட்டா, நம்ம நாட்டில் அது அவ்வளவு அந்த அளவுக்கு ஆழமாக பதிந்து போயிருக்கிற ஒரு நம்பிக்கை. எந்த அளவுக்கு நம்பிக்கை என்று சொன்னா, நம்மளே அந்த குழந்தைகள் சாப்பிடாட்டா என்ன செய்வோம், பேயை சொல்லித்தான் பயங்காட்டுவோம். பூச்சாண்டி வந்துருவான் அப்படின்னு சொல்லி பயங்காட்டி, பேய் அப்படின்னு ஒரு படைப்பு இருக்கிற மாதிரி சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்றோம், பயங்காட்டி வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பேய் இருக்குதா, அறிவுபூர்வமாக சிந்திச்சா பேய் இருக்குதா, ரெண்டையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நிச்சயமா பேய் கிடையாது. பேய்னா என்ன, பேய நம்புறாங்கல்ல அவங்க நம்பிக்கைப்படி பேய்னா என்னன்னு கேட்டா, ஒருத்தன் செத்துறான்ல, உடலை கொண்டு துவச்சிடுறாங்க, எரிச்சு போடுறாங்க, அந்த உயிர் இருக்குதுல அது சுத்திக்கிட்டே இருக்கும், அது ஒருத்த மேல ஏறிக்கணும், மேலாடுறது, அதுதான் பேயின்னு நினைக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அந்த தற்கொலை செய்யறவன், திடீர் மரணத்தில் போறவன் எல்லாம் பேய சுத்துவானா இப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறது. பேய்னா என்ன, இறந்து போனவருடைய ஆவி இந்த உலகத்திற்கு வந்து உயிரோட உள்ள ஒரு மனிதன் மீது மேலாடுவது, இதைத்தான் பேய் என்று சொல்கிறார்கள். அப்ப இதை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை மண்ணறைகள் கொண்டே அடக்கம் செய்கிறோம். அடக்கம் செஞ்ச உடனே அல்ல இருக்கிறீங்க, அந்த உயிர்களை வைத்துக் கொண்டு ஒரு கேள்வி கணக்கு இறைவனால் கேட்கப்படுகிறது. என்ன கேட்கப்படும், உன் இறைவன் யார், உன்னுடைய வழி என்ன, இந்த உலகத்தில் எப்படி நடந்தாய், இப்படி எல்லாம் கேள்வி கேட்கப்படும். கேள்வி கேட்டவுடன அந்த உயிர் சரியான பதிலை சொல்லிவிட்டால், தவறான பதில் சொல்லலாம், சரியான பதில் சொல்லலாம். இந்த உலகத்தில் ஒழுங்கா நடந்தவன் சரியான பதில் சொல்லுவான், ஒழுங்கா நடக்காதவன் தவறான பதில் சொல்லுவான். தவறான பதில் சொன்னான்னு சொன்னா அவனை போட்டு அடித்துக் கொண்டே இருப்பாங்களாம் வானவர்கள், மலக்குகள். சரியான பதில் சொல்லிட்டான்னு சொன்னா அவனுக்கு சொர்க்கத்தில் கிடைக்க வேண்டிய இன்பங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி காட்டுவாங்க, வார் நீ ஜெயிச்சு விட்ட, நீ பாஸ் ஆயிட்ட, உனக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது. அப்ப அவன் சொல்லுவானா, கொஞ்சம் ஊடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அவன் சொல்லுவானா, அரிசி உயிர் அகலி, எதுக்காக வேண்டி என் பொண்டாட்டி கவலைப்பட்டு இருப்பா, என் புருஷன் கவலைப்பட்டு இருப்பான், எங்க அம்மா கவலையோட இருப்பாங்க, நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன், கேள்விகளை தேவை அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப மலக்குகள் என்ன பண்ணுவாங்க, மண்டையில வெட்டி பேசாம போட்டு தூங்கு, எது வரைக்கும் தூங்கு, அல்லாஹ் திரும்பி எழுப்புவான அது வரைக்கும் தூங்கு, தூங்க வச்சிடறாங்க. அப்ப என்ன விளங்குது, நல்ல ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய உயிர் தூங்குகிறது. எது வரைக்கும் தூங்குகிறது, கியாமத் நாள் அல்லாஹ் எழுப்புவான அது வரைக்கும் தூங்குது. அப்ப நல்ல உயிர் எதுவும் இங்க வராது. டாபிக் ஓவரா, கெட்டவனா இருந்து பதில் சொல்லாட்டி என்ன செய்வாங்க, உலகம் அழிகிற வரைக்கும் திரும்பி எழுப்புற வரைக்கும் அவனை போட்டு விதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாரு, மலக்குகள், மாணவர்கள். அப்ப அவங்களுடைய கண்ட்ரோல் அறிவாங்கிட்டே இருக்கிறான், அவன் வர முடியுமா? நம் மனுஷனுடைய ஜெயில இருந்து தப்பிச்சு வரலாம், அல்லாஹ்வுடைய ஜெயில இருந்து தப்பிச்சு வர இயலுமா? வர இயலாது. அப்ப இறந்த ஆவி நல்ல ஆவியா இருந்தால் தூங்குகிறது, கெட்ட ஆவியா இருந்தால் உதவாங்கி கொண்டிருக்கிறது. எந்த ஆவிங்க வரப்போது, பேய் எப்படி வரும்? பேயை நம்புனா ரசூலுல்லாஹ்வுடைய நபிகள் நாயகத்தினுடைய இந்த சொல்லை நீங்கள் மறுக்கிறீங்க. நபிகள் நாயகத்தை மறுத்தா இஸ்லாத்தை விட்டு போயிடுறீங்க. ஒருத்தன் பேயை நம்புனா இஸ்லாத்தை விட்டு போயிடுவான். ரெண்டு பேயும் இஸ்லாமும் ஒரு உள்ளத்தில் இருக்க முடியாது. பேய் இருந்தா இஸ்லாம் இல்ல, இஸ்லாம் இருந்தா பேய் இல்ல, முடிஞ்சு வச்சா கதை. அப்ப இறந்தவர்கள் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அப்ப தப்பிச்சு வர்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் பலவீனம் ஆயிருது. இது மார்க்கத்தினுடைய நிலைமை. அறிவுபூர்வமா எடுத்து பாருங்க, பேய் இருக்குதாண்டு. இந்த பேயை பூரா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க பேய் கதையை பூரா எடுத்துக்கிறீங்க. இப்ப ராத்திரி 1 மணி வச்சுக்கிறோம், அப்புறம் பேய் வர நேரம் 1 மணி தான் பேய் வர நேரம். இந்த 1 மணியில ஒரு 10 பேரா நீங்க போங்க கபிரஸ்தானுக்கு, பேய் வருதா? ஒத்தனா போனா தான் வருது. ஏன் நம்ம 10 பேர் போனா அது ஒரு 20 பேர் வர வேண்டியதானே, விளங்குதா? நம்ம ஒரு ஆள் போனா 2 பேர், ஒரு பேய் வருது, சரி, பேய் நம்மளோட வலிமையானது, சரி நம்ம 10 இருக்கனால பயப்படுதுன்னு வைங்களேன், ஒரு 9 பேரை கூட்டிட்டு வர வேண்டியதானே. நம்ம 10 பேரா போய் யாராச்சும் பேயை பார்த்திருக்கானு கேளுங்க, பார்த்ததே கிடையாது. சரி, வெளிச்சத்தில் எவனாச்சும் பேயை பார்த்தீங்களா? பேயை பார்த்து 50 பேர் இருக்கலாம் பார்த்துருக்கலாம்.
கபுரஸ்தான்ல போய் ஒரு 1000 வாட் பல்பு போட்டீங்கன்னு வைங்க, ஒருத்தனாலும் பேய் பார்க்க இல்ல. அப்ப அந்த பேய் வந்து வெளிச்சத்திலேயே தெரிய மாட்டேங்குது, இருட்டுல தான் பேய் தெரியுது, தனியா இருந்தா தான் பேய் தெரியுது. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, நிஜமாக இருந்தால் பேயின்னு ஒண்ணு நிஜமா இருந்தால் சுத்திக்கிட்டு இருந்தால் அது வந்து 10 பேர் வந்தாலும் வரணும், வெளிச்சத்துல வந்தாலும் வரணும். இல்ல எதனால அப்படி தெரியுதுன்னா, நமக்கு பேய் பேயின்னு சொல்லி தந்துட்டாங்களா. இருட்டுல இந்த கர்ச்சிப்பை தூக்கி ஒரு மரத்துல போட்டேன்னு வைங்க, இப்படி காத்துல ஆடும். வெள்ளைய வேற இருக்குதா, இங்க இருந்து பார்த்தா ஒரு ஆள் போற போது நிக்கிற மாதிரியும், அது தலை மாதிரி, இது தலை மாதிரி தெரியும். தூரத்துல இருந்து பார்த்தா இருட்டா இருக்கும் பொழுது சரியான வெளிச்சத்தில் தான் ஒருத்தன் வந்து கரெக்டா கண்டுபிடிப்பான். அரைகுற வெளிச்சத்துல இருட்டுல என்னவாயிரு, அப்படியே கற்பனை போவோம். ஒரு மாதிரி ஆடினவுன்னு ஆஹா மோகினி பிசாசு வெள்ள போட வேறு நிக்குது. ஏன் ஏற்கனவே அவனுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அப்படி கற்பனையில பாக்குறதுனால நீங்க வேணா கையில ஒரு டார்ச் லைட் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, டக்குன்னு அடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு துணி தொங்கிக்கிட்டு இருக்கு மரத்துல, இவ்வளவுதான். அப்ப என்ன விளங்குது, நம்ம அந்த இருட்டு வந்து நமக்கு சின்ன வயசுல போதிச்சதுனால ரெண்டு மிக்ஸ் ஆகி அந்த வெள்ளை துணி வந்து ஒரு மாதிரியா நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி வந்து நீங்க பாக்க ஒரு 10 பேர் போறீங்கன்னு வைங்க, ஒருத்தன் சொல்லுவாங்க பாடுறாமா, இன்னொருத்தன் செய்வான் என்னடா துணி தொங்குவான். அதனால பேய் வர மாட்டேங்குது. 10 பேர் இருக்கும்போது ஏன் வர மாட்டேங்குதுன்னா டிஸ்கஸ் பண்ணிடுவான். ஒரே மாதிரி கற்பனை வேலை, ஒருத்தனா இருந்தா தான் அப்படின்னு நடுங்குவான். கூட 4 பேர் இருந்தான்னு வைங்க, அது என்னப்பா அது என்னது வாக்கிட்ட போய் பார்ப்போம், போய் பார்த்தா அவன் தொங்கிக்கிட்டு இருக்கும், இவ்வளவுதான். அப்ப அதே மாதிரி வந்து யாராவது ஒரு சலங்கை கட்டி சலங்கை சத்தியம் நடந்து போனாங்கன்னு வைங்க, யாராவது போவாங்க, உடனே கொல்லி வாய்ப்பு மோகினி பிசாசுன்றாங்க. இப்படி எல்லாம் சொல்லுவது. இன்னும் சொல்ல போனா இந்த பேய்கள் எதுக்கு உருவாக்கப்படுதுனால விளங்கிக்கிறங்க, நீங்க பயன்படுத்துறாங்க அல்லாட குற்றவாளி ஆயிருவீங்க. இந்த பேய்ங்கிறது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நீங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, கொடுக்க முடியல, விரட்டிக்கிட்டு இருக்கிறான். பேய் பிடிச்சதாக ஒரு டிராமா போட்டு காட்டுங்க பார்ப்போம். வருவானா காரியாத்தா பாரியாத்தா வைங்க, 2 பானையை உடைச்சிக்கன்னு வைங்க, எவனாச்சும் கடன் காட்டு வருவானா? அதுக்கு தான் பேயை கண்டுபிடிச்சான். எதுக்கு? இந்த மாதிரி கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியல உடனே நம்ம விட மாட்டான், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேங்கிறான், பிரச்சனை ரொம்ப ஓவரா போயிட்டு இருந்தோடனே நீங்க ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ஒரு டிராமா போட்டு காட்டுங்க, அவன் கடன் கேட்க மனசு வருமா உங்களுக்கு? போலீஸ் ஆச்சு உங்களுக்கு கை வைப்பானா? நீங்க தான் வேற மாதிரி பேச போறீங்க. நீங்களா பேச மாட்டீங்களா? நீங்க ஆம்பளை பொம்பளை ஆகிக்கிறீங்க, பொம்பளை ஆம்பளை ஆகிக்கிறீங்க. அப்படின்னு என்ன செய்வோம், ஆஹா என்னமோ ஒண்ணு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி 2 பானையை உடைக்க வேண்டியது, சட்டையை கிழிக்க வேண்டியது, ஒரு மாதிரி மாதிரியா ஒரு ஆட்டம் போட வேண்டியது, ஓடிய போயிருவாங்க. இதான் பேய்க்கு காரணம் வழங்குதா? உங்க பக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது, அதை வாங்க நினைக்கிறீங்க, அவன் விற்க மாட்டேங்கிறான், ஈஸியா வாங்கி போடலாம். எப்படி வாங்கலாம்? ராத்திரி சாமத்தில் என்ன செய்யணும், 2 கல்லை விட்டு எரிஞ்சு உள்ள ஒளிஞ்சுக்கணும். அவன் என்ன செய்வான், ஒரு அஜத்திட்ட போவான், ஒரு சாமியார்ட்ட போவான், அவர் என்ன செய்வாரு, உன் வீட்டுல பேய் இருக்குன்றாரு. அப்புறம் என்ன வாயிரு வந்த வலிக்கத்துட்டு போயிடுவான். இதுதான் பேய் விஷயம். வளருதா? பேய்ங்கிறது வந்து பிராடு பண்ணுவதற்கு உதவும். அதே மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஒரு தப்பான ஒரு நடத்தையில ஈடுபட போறான், ரொம்ப கண்ட்ரோல், ஆனோ பெண்ணோ வீட்டுல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறாங்க. அப்ப வெளியே போனாடா 1 மணிக்கு எங்களை போறேன்னு கேட்பாங்க. பேய் பிடிச்சதாக 2 நாளைக்கு டிராமா போட்டுவிட்டு 1 மணிக்கு போனா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. 2 பேரும் சந்திச்சுக்கலாம். இந்த பேய் என்பது வந்து பல நோக்கங்களுக்காக வேண்டி அது உண்டாக்கப்பட்டிருக்கே தவிர நிஜமாக பேய் இல்லை. நான் கேட்கிறேன், மெட்ராஸ்ல ஏன் பேய் இல்லை? ஏன் சாவறதுல யாரு? சைனாவில் எதுக்கு பேய் இல்ல? உலகத்தில் அங்கதான் ஜாஸ்தியான பேர் வாழ்றான். எங்க பேய்? டவுன்ல ஏன் பேய் இல்ல? இல்ல எல்லா பேயும் கிராமத்துல ஓடி போயிருமா? இந்த டவுன்ல எல்லாம் பட்டப்பகலாக்கி வச்சுட்டான். அப்ப டவுன்ல செத்தவன் பேய வரமாட்டேங்கிறான். அமெரிக்காவில் பேய காணா, ரஷ்யாவில் பேய காணா, சவுதி அரேபியாவில் எல்லாம் பேய காணா. எங்க பேய? கூமாப்பட்டி, இந்த டூமாப்பட்டி பட்டிகள் இருக்குது, அங்கதான் அம்பிட்டு பேய் நிற்கும். இதுல என்ன காரணம்? இருட்டு, அந்த அறிவின்மை, இதுகளெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த பேய் வருவதை தவிர நிஜமாக பேய் என்று சொல்லக்கூடியது கிடையவே கிடையாது. அப்படி யாராவது வந்தார்களே ஆனால் அதுக்கு அழகா கீழ்பாக்கத்துல எல்லா வசதிகளோடு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. ஒரு வாரம் 10 நாள் 1 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கரண்ட் ஷாக் வைப்பான், மாத்திரைகள் கொடுப்பான். அந்த நரம்புகள் முறுக்கேறி போன நரம்புகளை மென்மையாக்கி விடும். முறுக்கிக்கிட்டு இருக்கனால ஒழுங்கா வேலை செய்யாது. அதை லூஸ் பண்ணி விட்டோட என்ன வைக்கிறேன், அதை லூசுங்கிறாங்க. லூசும் சொல்றாங்க, மர கலண்டுச்சுங்கிறான்ல, மர கலண்டா டைட் பண்ணணும்ல, அந்த மாதிரி லூஸ் ஆகி போயிடுறது.
அதை கொஞ்சம் சரி பண்ணி விடுற வேலை இருக்குது. இதுதான் இருக்கே தவிர பேயின்றே ஒண்ணு கிடையவே கிடையாது. எங்கேயாவது பேயின்னு சொன்னா எங்களை கூப்பிடுங்க, எங்களை கூட்டிட்டு வாங்க, நாங்க அது பேயா நோயான்னு கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ்.